எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயா முதல்ல நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டாரு 20 நிமிஷம் ஆக்கி அரை மணி நேரம் ஆக்கிட்டாரு. சரி, ஓகே. சாப்பிட வந்தாலே 20 நிமிஷம் மக்களுடைய வார்த்தை எப்படி அரை மணி நேரத்துல சொல்றோம். சரி, பரவாயில்ல, சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ந்த உலகத்துல தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக தேவன் விசுவாசிகளாய் ஊழியர்களாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் நான் சுருக்கமா சொல்ல போறேன். முக்கியமா நாம் இன்னைக்கு படிக்க இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக சாட்சியாக நாம் நிற்பதற்காக தான் தேவன் நம்மை கருத்து கொண்டிருக்கிறார். சரி, நமக்கு நேரம் இல்ல, முதல்ல வாசிப்போம். முதலாவது அதிகாரம், முதலாவது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஆதியிலே ஆரம்பிச்சது. எப்ப ஆரம்பிச்சது? ஆதி அப்படின்னா எப்போ? இந்த உலகமும் இந்த வானமும் பூமியும் உண்டாகும் போது, உண்டாகும் இன்னும் அதுவும் கரெக்டு தான். உண்டாகும் போது உண்டாகினது யாரு? தேவன். ஆனா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது பழைய ஏற்பாட்டுல இப்ப நம்ம வாசிச்சோமே முதலாவது வசனம், அது தொடங்கி மல்கியா தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நம்புறீங்களா? உங்களுக்கு ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். குறிப்பிடுறவங்க குறிப்பிடுத்து கொள்ளுங்க. இது நான் பாஸ்டர் கிடையாது, நான் உங்களுடைய சகோதரன். எங்க போனாலும் சகோதரர்கள் தான் சொல்லி இருப்பாங்க. அதனால நம்மளுடைய இந்த தேவனுடைய வார்த்தைகள் நாங்க ஒரு பேச்சுனால நான் என்ன பண்ணாங்க கொடுக்க போறோம். நான் டீச்சர், நீங்க என்ன அவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, கொஞ்ச நேரம் கத்துக்க போறீங்க. ஆமென். தானியேல் என்கிறவர் யாரு? தானியேல் என்கிறவர் பரிசுத்த வேதாகமத்துல யாரு? அவரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சரி, நம்ம வாசிக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மேற்கொண்டு காட்டுறேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது பழைய பாட்டுல ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் பல தீர்க்கதரிசிகளை ஓட்டு நடத்தினார். பல ஊழியர்களை பூமிக்கு அனுப்பினார். நியாயாதிபதிகளை வச்சிருக்கு. ஓகேவா? ராஜாக்களை ஏற்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இது எல்லாமே அவர் எதுவும் செய்தார்தான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். இப்போ பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த சம்பவம் தான் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்லுறாரு? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பேசப்படுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ஆளுங்க, அரசாட்சி. நான் சில கேள்விகள் கேட்பேன், சிம்பிளான கேள்விதான், பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்லா நடக்கும். ஏன்னா வந்தால் ஏதோ பேசணும், ஏதோ கட்டணும், போனவங்க தான். தேவனுடைய வார்த்தைய நான் பேசும்போது நீங்க இடையில என்னோட பேசும்போது தான் உங்களுக்கு புரியும். புரியுதா? சரி, அப்போ அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய திட்டம் அதுதான். ஆமென். அப்படி இருக்கும்போது தானியேலை பத்தி நான் சொன்னேன். தானியேல் நேபுகாத்நேச்சார்ங்கிற ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம் பார்க்கிறாரு? ஒரு சிலையை பார்க்கிறார். இந்த சிலையில என்ன இருக்கு அப்படின்னா
ராஜ்யங்கள் இருக்கு. என்ன இருக்கு? ராஜ்யங்கள் இருக்கு. பூமியில இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக வந்தார். தெளிவா புரிச்சுக்காங்க. புதிய ஏற்பாடுலதான் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது எப்படி, அதற்கான பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் தெளிவா சொல்லணும். ஆனா பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ராஜ்யம் என்பது மறைபொருளாய் இருந்தது. மறைபொருளாய் இருந்தது. மிகப்பெரிய ஞானிகளுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று தெரியும். அதுல ஒருத்தர் தான் தானியேல். அந்த தானியேல் தீர்க்கதரிசி மூலியமா நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார். அந்த சிலையில பாருங்க 5 வகையான ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 5 வகையான ராஜ்யம். அந்த கடைசி ராஜ்யம், அந்த சிலைய ஒரு மனிதனால் உண்டாக்கப்படாத ஒரு கல்லு குருடு அந்த சிலைய அடிச்சு நொறுக்கி கீழே தள்ளிடு. அதுதான் கடைசியாய் வருவதுதான் தேவனுடைய ராஜ்யம். நான் பழைய ஏற்பாடு மட்டும் பேசுறேன். அந்த பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ராஜ்யம் இந்த பூமியை பார்த்து. ஆனா எந்த ராஜ்யமும் இன்னைக்கு வரைக்கும் நிலை நிற்கவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சிங்காசனத்தை மட்டும்தான் யாராலையுமே தொட முடியாது, அசைக்க முடியாது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், பொறுமையா என்ன பண்ணலாம் கத்துக்கலாமா? டைம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். ப்ரெஷியஸ்னா என்ன? அதான் பழமொழி கூட சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றது. அப்போ விலையேறப்பட்டது நேரம் என்பது. நேரத்தை குறித்து நான் பிறகு நான் சொல்லித்தரேன். தேவன் கோவில தான் நேரத்தை நியமிச்சார். பல்லவர்கள் நேரம் எல்லாம் கிடையாது. ஷார்ட்டா சொல்றேன். நேரம் எதுக்காக தேவன் மனுஷங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா? வானத்துக்கிட்ட ஒழுக்கமா இருக்கு. வானத்துக்கிட்ட ஒழுக்கமா இருக்கு. புரியுதா? நேர காலம் பூமியில் இல்லைன்னா ஒழுக்கமா இருக்க மாட்டேன். நேர காலம் இருந்துமே ஒழுக்கம் இல்லை. அது சரி. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி அழித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக நம்ம அருமை சகோதரன் சாலமோனை வாசிச்ச சங்கீதம் 62 முதலாவது வசனத்தையும், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. அமர்ந்து எப்படி அமர்ந்து இந்த ரிஷிங்க முடிவுகள்லாம் மாட்டுக்கட்டி போய் உட்காந்து எப்படி உட்காந்துருக்காங்க, அமர்ந்து யாரும் போய் உட்காந்து இருக்குமா? அப்படி கிடையாது. அதாவது அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனோடு உரையாடுகிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு சம்பாஷிக்கிற, தேவனோடு நாம் நெருங்கி பழகுகிற. அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம். ஒரு காலேஜ் போறீங்க, ஒரு ஸ்கூல் போறீங்க, ஒரு நாளைக்கு 8 பீரியட் நடக்குது.
8 பேரையும் நம்ம என்ன பண்றீங்க? அமர்ந்துதான் இருக்கிறீங்க. எதுக்கு அமர்ந்து இருக்கிறீங்க? சொல்றத கேக்குது கேட்கறது, கவனிக்கிறது. அப்போ ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு போக்குவரத்து, ஒரு உறவு. இந்த அமர்ந்திருப்பது என்பது தேவனுடனான உறவு. அந்த தேவனுடைய உறவுல நீங்க எப்படி பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஆவியானவர் எனக்கு இது என்னுடைய என்ன சொல்றது, ராசியா தேவன் என் மேல வச்சுக்கிற அபிஷேகமா அழைப்பான்னு தெரியல. சபைகளுக்கு ஒரு விஷயத்த பேச போனேன், அதை நிறுத்திடுவாரு. அப்பா நீ நிறுத்து, நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், கட் பண்ணிட்டாங்க. சரியான மாத்திரம் நான் உங்களுக்கு. அப்போ கருத்துப்பிரியமான சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமர்ந்திருக்கணும். அமர்ந்து இருக்கணும். அமர்ந்திருந்து நாளே கர்த்தர் என்று அறியுங்கள். கர்த்தர் சாதாரணமானவர்கள், பராக்கிரமசாலி. அவர் சர்வ வல்லவர். ஏதோ நடந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்குது இல்லையா இந்த கையில இருக்கிற இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் தவிர யாரும் எடுத்து வாங்கிக்க முடியாது. நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணாம கேட்டா கேட்டோம், அடி ஓனர் கட்டிடுவாரு. யார வேணா ஸ்பாட்ல வந்து. ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு பெரிய அர்த்தம். இந்த பரிசுத்த வேதாகமத்துலதான் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்ப தொடங்குதுன்னு சொன்ன ஆதியில. சகோதரி அருமையா சொன்னாங்க, ஆதிக்கு முன்னாடியே ராஜ்யம் இருக்கு, அது வேற, அதை விட்டுடு. நமக்கு தேவையானது பூமிக்குரிய காரியங்கள். பூமிக்குரிய காரியங்களையே நம்மளால கத்துக்கிட்டோம்னா கத்து முடிக்கிறதுக்கு வயசு பத்தாது. பூமிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆயுசு நாட்கள் பத்தாது. பரலோக காரியங்களை பரலோகத்துக்கு போய் நம்ம கத்துக்கலாம். சொல்றேன். அப்போ ஆதியில தொடங்கின தேவனுடைய ராஜ்யம் மல்கியா புத்தகம் வரைக்கும் மறைபொருளாக இருந்தது. தானியேல் கிட்ட அந்த கேப்ரியேல் தூதர் வந்து என்ன சொல்றாரு, அவர் காண்கிற சம்பவத்துக்குலாம் வந்து என்ன பண்றாரு, வெளிப்பாடுக்கு தேவன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, படிக்கணும்னா நீங்க நான் வசனங்கள்லாம் சொல்லல, நான் அப்படி சொல்லலாம் சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னா, எல்லாம் முத்திரை போடுங்க, எல்லாத்தையுமே முத்திரை போடு. முத்திரை அப்படின்னா அது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க தவிர வேற யாராலையும் அந்த முத்திரையை உடைச்சு அதுல உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது, படிக்க முடியாது. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இப்போ ராஜாக்கள் காலத்துல ஜீவ பாஸ் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பத்திரம் போடுவாங்க. அந்த பத்திரத்தை வந்து முத்திரை போட்டு மூடிடுவாங்க. அது 7 நேரத்துல ராஜா முன்னாடிதான் போய் ஓபன் பண்ணி ராஜா தான் ஓபன் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி தானியேலுக்கு எல்லாமே தெரியும். தானியேலுக்கு அந்த காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல விஞ்ஞானம் வளரல. இன்னைக்கு வந்து ஏஐன்னு ஒண்ணு வந்துருக்கு. என்னது ஏஐ? ஏஐனா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார், தெரியுமா? இன்னைக்குதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நம்ம படிக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல சர்வோதர தேவன் எல்லாருக்கும் எல்லாரும் கற்றுக்கிட்டு இருந்தார். அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யாருதான்? தேவன் கொடுத்த ஆவியானவர் தான். ஆமென். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலியமா இன்னைக்கு இருக்கிற அநேகர், நான் எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றேன், கவனிங்க. ஊழியத்தின் காரியத்தை சொல்றேன், எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு யார் எப்படி எல்லாம் தேவன் செய்யறாங்கன்னு சொல்றேன், கவனிங்க.
இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமா இன்னைக்கு அநேக எழுந்திருக்கிறார். ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணிருக்குது, ஏதாவது ஒரு டாபிக், இன்னைக்கு சர்வீஸ், சண்டே சர்வீஸ், பைபிளால ஏகப்பட்ட தலைப்புகள் இருக்குது. ஏதோ ஒண்ணு அது சொல்லுவோம், யாருக்கு தெரியும்? ஆவிய பக்கத்தறி அறிகிறவர்கள் தவிர கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், கள்ள அப்போஸ்தலன் யாருங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. என்ன பண்றாரு, ஏதோ ஒண்ணு அடிச்சா எல்லாமே பிரசங்க குறிப்பா இருந்து வசனங்கள் மேற்கொண்டு எல்லாருமே அதே சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, படிச்சுட்டு போய் அங்க அப்படியே பின்பற்ற நின்று என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், வாமிட் பண்றேன், ஒமிட் பண்றேன். அந்த ஒமிட் பண்ணா அது போய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்குமா? அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது எங்க இருக்கு? கணத்தினாலும் கிரியினாலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு இந்த சின்ன பாப்பா உட்காந்து இந்த குழந்தைக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. என்ன படி படிக்கிற நீ? 8th படிக்கிற, 10th படிக்கிற, 10th படிக்கிற மெச்சூர்டான புள்ள, 6ஆம் கிளாஸுக்குள்ள அதுக்கு நீங்க மொபைல் கொடுக்க கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. சூப்பரா போகணும். எப்படி போனோம்? சூப்பரா போகணும். நான் பண்றேன். அது தேவனுடைய ராஜ்யத்துல மகிமையா இருக்குமா? சரி, அது சின்ன பிள்ளை, அதை விட்டுடுவோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க பெரிய ஊழியக்காரன். விஷயம் என்னன்னா, ஊழியம் என்பது சாதாரணமானது. ஆசிரியர் சொன்னாங்க, இனி வரும் காலம் கொடூரமா இருக்கும், அதுக்கெல்லாம் ஆயத்தமா நிக்கணும். போர்க்காலத்துல போய் நின்றுட்டு ஐயோ வராண்டா, எதுக்கு அடிக்க கொள்ள வராண்டா திரும்பி ஓடுறானா, அவன் ஓடுவது கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அழைக்காவிடில் ஒருவனும் இந்த கனவான ஊழியத்தை செய்ய முடியாது. ஒருவனும் இந்த கனவான ஊழியத்தை, ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. கரெக்டா? ஆனா இன்னைக்கு அநேகர் எழுந்திருக்கிறாங்க. தங்களை தாங்களே அபிஷேகர்கள் என்றும், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை தாங்களே போதகர்கள் என்றும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க? ஐயா சொன்னது போல 3 வகையான ராஜ்யம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம். இவங்க மனுஷங்கிறதுனால, பிசாசின் ஆவினால அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க கஷ்டப்பட்டு. கடைசியில அந்த பிசாசு அவங்க ராஜ்யத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினோட அறிவிச்சோங்க, சில பேருக்கு ஞானத்தோடு கொடுத்தோங்க, நீ யாருக்கே தெரியாது, நீ யாருமே தெரியாது. இப்போ தேவனுடைய ராஜ்ய இந்த விசுவாசிகளுக்கு நான் போதகர்களுக்கு சொல்றேன், நிறைய விசுவாசம் இருக்கிறீங்க. விசுவாசிகளுக்கும் கடமை இருக்கு. என்ன கடமை? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். சகோதரி இருக்கீங்க, சகோதரன் இருக்காரு, குடும்பத்துல இருக்கிறீங்க, எப்படியும் தேவனுடைய ராஜ்யம் தான் தெரியுமா? குடும்பமும் தேவனுடைய ராஜ்யம் தான். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுக்காக நிற்கணும் அப்படிங்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பாக வெளியில நம்ம கட்டி எழுப்பதற்கு முன்பாக நம்முடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது கட்டணும். தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவது இருக்கிற காரியம் என்னன்னா சமாதானம். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? சமாதானம். நம் தேவன் சமாதானமானது. நம்புறீங்களா? அப்போ குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்றத புரிச்சுக்கணும். குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆனாலும் போராட்டம் வராது,
பிரச்சனை வராது அப்படின்னு வரும். ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, உலகத்துல நமக்கு என்ன உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் இடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் உலகத்தை எப்படி ஜெயிச்சாருங்க? கவிதம் 62:1-5 எப்படி ஜெயிச்சாரு கர்த்தர்? அமர்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபிச்சாரு தெரியுமா? எப்படி ஜெபிச்சாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிச்சாரு. எவ்வளவு நேரம் காத்திருந்தார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கத்துல சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு காத்திருக்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க? சகோதர சகோதரிகள், தம்பி ஒரு அழகான ஒரு பாடல் பாடினாங்க, தேவனினால் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். இது மட்டும் தானே? அப்போ அடுத்தாடி வரும், நீர் என்னோடு இருப்பதனால், நீர் என்னோடு இருப்பதனால் நான் விசேஷித்தவன். என்கிட்ட என்ன இல்ல, கோடி கோடியா பணம் இல்ல, லட்சக்கணக்கில் பணம் இல்ல, பொண்ணு வயலோ வயசு ஆபரணம் இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, ஆனா நான் விசேஷித்தவன். விசேஷித்தவனுக்கான அடையாளம் என்னன்னா, தமிழ் ஒரு பழமொழி, கற்றுவதற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது போல விசேஷித்தமான தேவ ராஜ்யத்திற்கு உடையவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, நடக்கை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? விசேஷமா இருக்கும். ஏன்னா தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாருமே விசேஷித்தவர்கள். இந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கு, எத்தனையோ வீட்டுல எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வெளியில தண்ணி எடுத்து படத்தோட விட்டு போறாங்க. அவங்களை விட நீங்க விசேஷித்தவர்கள், அவர்களை விட நீங்க விசேஷித்தவர்கள். தேவனுடைய வார்த்தையவே கேட்கறது நமக்கு ஆசீர்வாதம், நம்ம விசுவாசிக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் என்ன சொன்னாரு, சபைகளை ஏற்படுத்துறார், வாரந்தோறும் கூடுகை இருக்கணும்னு சொன்னார். 6 நாள் உலகத்துல போய் உழைக்கிறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு சம்பாதிச்சாலும் கடைசியில அந்திகிறிஸ்து அப்படின்னு போறோம். அது வேற கதை. அந்திகிறிஸ்து எடுத்துன்னு போறோம். தாயின் கடவுள் வெறும் கையோட வந்தா வெறும் கையோட போறோம். கொண்டு வந்தாலும் கொண்டு போக. அதனால ஒன்றும் இல்லாததுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ள அவன் கர்த்தருக்குள்ள வெறுமையா இருக்கிறதுதான் ஆசீர்வாதம். வரும்போது எங்க பக்தாச்சு கூட நாசம். அதையும் சொல்றேன், ஐயா அனுப்பிச்சு விட்டாரு, வாங்க ஐயா. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் உலகத்துக்கு அது பார்வை, உலகத்தின் பார்வையில சாபமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில இந்த சாரியமான வீட்டுல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத இடத்துலதான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சரி, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போய் அந்த காரியத்தை புரிந்து, தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து என்ன சொல்லணும்னு சொன்னா அவருக்கு மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து வாசிப்போம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். வாசிங்க, முதலாவது வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வாசிங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நிறைய பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைய பேசுவார்.
என்ன பேசுவார்னா மெயினா அவர் பேசுற விஷயம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை தான் பேசுவார். என்ன பேசுவார் தம்பி? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுவார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுவார். இங்கேயும் அதுதான். சகோதர சகோதரிகளே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஊழிய செய்யணும் விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். 5 அது முதலாவது சுவிசேஷ மொழி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கன்னிமரியாவின் வாழ்க்கையில பிதாவாக தேவனுடைய சட்டத்தை பரிசுத்தமா பிறந்து 30 வருடங்கள் தாய் கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய பிதாவாக தேவனுடைய சட்டத்தின் படி தன்னை எப்படி எடுத்து 40 நாள் உபவாசம் வந்து செஞ்சவர்கள் சுவிசேஷமா அது இங்கதான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த சபையில எங்க கட்டடத்துக்குள்ள இருக்கிற தேவன் அழகா தெரிந்திருக்கிறாங்க. முதலாவது அந்த சகோதரர் சாலமோன், இரண்டாவது தம்பி தம்பி மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது மேல இல்ல, அவருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அதே தேவனுடைய ராஜ்யம் சாலமோன் இருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேவனுடைய சட்டங்களோடு செய்து முடிப்பதற்கு அவங்க என்ன செய்யணும்னா சங்கீதம் 68 சங்கீதம் 62:1 கீழ்ப்படிதல் இல்லாமல் வடிவனை காட்டி கீழ்ப்படி காட்டுவாங்க. வடிவனை காட்டிலும் சொன்னாலும் கண்டு கொண்டிருந்தாங்க. இப்போ பேசுறேன், நீங்கெல்லாம் கேட்கறது கடையில பேசுறீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஜெட்டுக்கு தெரியாது. முதலாவது யார நோக்கி சொல்லுங்களா, இரண்டாவது எதற்காக சொல்லுங்களா, மூன்றாவது நம்முடைய தேவைகள் என்ன சொல்ல சொல்லுங்க. அது தெரியும். அமைதியா எனக்கு அமைதியாக கர்த்தர் பேசணும்ல, கர்த்தர் பேச நம்ம அனுமதிக்கிறோமா? நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் இதுதான். நம்ம எல்லாம் இறைவனும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் பேசுறதுக்கு அனுமதிக்கிறோமா? ஆண்டவர் எப்படி பேசுவாரு? அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவாரு, அவருடைய கொண்டு பேசுவார், தீர்க்க தரிசிகளை பேசுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி ஓபன். நீங்க ஒண்ணுல ஒரு போன ஓப்பன் பண்ணிடாம பண்ணீங்க போதும், ஒரே ஒரு வசனம் வந்தா கூட கரெக்டா ஆண்டவர் பேசுவார். ஒரு சில விஷயம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம யார்கிட்டையும் சொல்லவே முடியாது. அப்ப திடீர்னு நீங்க போனையோ இல்ல ஒரு பசங்கயார் செய்தி கொடுக்குறாரு வச்சுக்கோங்க, செய்தி நீங்க பாக்குறீங்க, இல்ல நம்ம சபையில பாசையர்கிட்ட ஜெபிக்க வருது, பாசையர் மூலியமா ஆண்டவர் பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ முதல்ல நம்ம தேவன்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் செலுத்திடுவோம். அதன் பிறகு தேவன் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அமர்ந்து காத்திருக்கோம். அவதான் அவர் பேசுறோம். இங்க பாருங்க, மத்திய 5:16 சில வசனங்களை மட்டும் நான் நினைவுச்சுக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தார்னா பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பேசுவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தான் பேசுவாங்க. 3 நாள் பேசுறாரு. எவ்வளவு நாள்? 3 நாள் பேசுறாரு தொடர்ச்சியா. இன்னைக்கு உலகம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் சிட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் கார் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால ஃபாஸ்டா போயிடுறான். அவங்க 100 வயசு வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு சபைகள்ல கூட தேவனுடைய வார்த்தை என்பது நேரம் கூறிடுச்சு.
அது இருக்கிற வருத்தம் தான். நம்ம பெங்களூர்ல நான் போயிட்டு இருக்கிற சபையில பாஸ்டர் நான் உட்காந்தாருன்னா 3 மணி நேரம் பேசுவேன், 3 மணி நேரம் பேசுவேன். ஜனங்கள் ஒன்றுமே கேட்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் நம்ம அதிகமா இடம் கொடுக்கதான் இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாம் உண்டாகும். என்ன பண்ணுது, நேர கட்டுப்பாடுகள் இருக்குது. சபைக்கும் போதகர்களுக்கும் கண்டித்து அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நான் கீழ்படுத்த நடக்கணும். அது ஒரு பிக்சர் 2 வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். இந்த 5ஆம் அதிகாரம் முன்னேறமே பல்லவ ராஜ்யத்தை குறித்து தேவன் சொல்றாரு. நானே வாசிக்கிறேன், கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வருஷத்துல ஆவியில் எழுதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பல்லவ ராஜ்யம் அவருக்கு. ஆவியில எப்படி இருக்குமா, எளிமையா இருக்கு. எளிமைன்னா என்னங்க? எளிமைன்னா என்ன? எளிமை என்பது தாழ்மை, நம்மை தாழ்த்துவது. தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக. நீங்க எவ்வளவு பேர் ஆகலாம் இருக்கலாம், கணக்கா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம். தேவனுக்கு முன்னாடி நம்ம யாருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுதான் அந்த எண்ணம் தான் எளிமையான ஆள். புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட ஆணி உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யம். பணக்காரர்கள்லாம் ஆவி எப்படி இருக்கும், பெருமையா இருக்கும். கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். பெருமைக்காரனுக்கு கர்த்தர் இடத்துல இடம் இல்லை. ஆவில எளிமையா இருக்கிறவனுக்கு தான் கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்கள் யாரு? பாக்கியவான்கள், அவர்களுக்குதான் பரலோக ராஜ்யம். ஆமென். 2வது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆழ்ந்து அடைவார்கள். நீங்க துயரப்படுறீங்களா, துன்பப்படுறீங்களா, வாழ்க்கையில வியாதி இருக்குதா, வேதனை இருக்குதா, சோர்வு இருக்குதா, கடன் பிரச்சனை இருக்குதா, பலவீனம் இருக்குதா, நீங்க எல்லாரும் பாக்கியவான். நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா தேவன் உங்களை முத்திரிச்சிருக்கிறார், உங்களை சீல் போட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்க எப்ப ஞானத்தை எடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்க தேவ ராஜ்யத்துக்கு ஆழ்வீங்க. நீங்க உலகத்துக்கு இந்தியன் சிட்டிசன், உலகத்துக்கு நீங்க இந்தியன் சிட்டிசன். அதுக்கு அடையாளம் ஆதார் கார்டு. ஆனா நிஜத்துல நீங்க எல்லாம் யாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய சிட்டிசன். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் இதுதான். கரங்கள்ல இருக்கு இல்லையா, இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய என்ட்ரி பாஸ். இதுதான். இந்த டிக்கெட்டை நீங்க எப்படி வாங்கினீங்க? இலவசமாக வாங்கிருக்கீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நேசிச்சு கர்த்தருக்காக ஜீவிக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலே தப்பா நினைக்காதீங்க. ஏற்று சாமி வந்தாலே பாதுகாப்பு. உங்களுக்கு பாடுகள் வேணாலும் ஏசாமி வேணாங்க. பாடுகள் வந்தாங்கன்னா ஏசாமி வேணாண்டுக்கு உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. ஏசாமி வேணும்னா உலகம். ஆமென். அதுதான் தேவனுடைய விசுவாசம். மரணமோ ஜீவனம் எது அன்புல என்ன அழிக்க முடியும்? இன்னைக்கு சட்ட நாளைக்கு பரலோகம். சட்ட நாளைக்கு நான் பாரடைஸ்ல இருக்க போறேன், ஆபிரகாம் மடியில இருக்க போறேன். என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற வைராக்கிய வாஞ்ச சுகத்துக்குள்ளேயே வரணும், முடிவுக்குள்ளேயே வரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்களும் பாடுகளும், ஆனாலும் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தேவன் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். ஆமென். தாவீது ராஜா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பேரும் 10,000 பேரும் இருந்தாலும் அது என்ன நடக்காது. அவ்வளவு மாவீரன். ஆவிக்குரிய போர் வீரர்களாய், ஆவிக்குரிய வீரர்களாய் நாம் நிக்கணும். களத்துல நிக்கணும்னா ஜெயிக்க முடியாது.
வானமண்டலத்தில் பொன்னான ஆமைகள் துணைத்தளங்கள் பிசாசும் சேனைகளுக்கு எதிர்த்து வைக்கணும்னா ஜெபம் தானே முடியாது. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா? ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? உங்களை ஜெபிக்க விடாம தடுக்கிறது என்ன? பிசாசை நீங்க எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தருக்கு கீழ்படுகிறதுனால. கீழ்படுதல் இல்லாத இடத்துல பிசாசு இருப்பான். ஏன் அவன் கீழ்படியாததுனால பிசாசு வந்தான். இளையாம் விசுவாசிக்காதனாலதான் கீழ்படியாதனாலதான் கர்த்தர் அவனை அழிச்சாரு. யாரா வேணா இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அபிஷேகம் பண்றவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆகாம கீழ்படியாம கர்த்தருக்கு காத்திருக்காம கர்த்தரோடு உறவு இல்லாம தேவனுடனான உறவு இல்லாத இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, ஆசீர்வாதம் வராது, பிசாசு இருப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அறிவிப்புகள் இருக்கு. சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்தில் கொள்வார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை பிரச்சனை வரட்டும், புயல் காற்று அடிக்கட்டும், படகு கவனிட்டோம், அந்த நேரத்துல கூட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் தூங்க சொல்றாரு, தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து படகுல என்ன பண்ணிருந்தாரு? அவர் தூங்கி இருந்தார். அங்க வெளியில புயல் காத்து அடிக்குது. வாழ்க்கையே அப்படிதான். தூங்கிட்டு இருக்கணும்னா போய் சொல்லுவாங்க. இத்தனை பேருக்கு நம்ம சிந்திக்க கூடாது. அப்போ விழிச்ச உடனே ஆணவம் என்ன பண்றாரு? காற்றை கடலைய அமைதலா இருந்து அகற்றாரு. அந்த அதிகாரம் உங்களுக்கு காட்ட கொடுத்துருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன ஆகுமா? மழையே பெயர்ந்து போகணும். விசுவாசம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. சரி, தொடர்ந்து நம்ம சுத்தமான நம்ம அடுத்த ஒரு வாய்ப்பு நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து நிறைய கற்றுத்தரேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு நாள் இருந்தாங்க கற்று முடியாது. ஆரம்பத்துல இப்போ புதிய ஏற்பாடு மத்திய இருந்து வந்திருக்கிற கடைசியா தேவனுடைய அரசாட்சி வருதுன்னா 1000 வருட அரசாட்சி. அங்கதான் தேவனுடைய அந்த உலகத்தை எல்லாம் உடச்சு சுற்றுலாக்கி தேவனுடைய ராஜ்யம் வருவது 1000 வருட அரசாட்சி. அதன் பிறகு நித்தியமா தேவனுடைய பரலோகத்துக்கு ஒரு 30 நான் தேவனுடைய ராஜ்யத்தை பேஜ் டு பேஜ், அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எனக்கு தெரிந்த தேவனுடைய நாளை நான் கற்றுக் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும், ஜபத்துல பரிசுக்கணும். ஐயா சொன்ன கூட ஐயாவுக்கு நீங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுங்க. ஐயாவுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். வரும் காலத்துல கற்றுக் செய்வோம். சில அறிவிப்புகள் மகிழ்வாங்க. சொல்லி தேவன் எனக்கு ஊழியத்தை கொடுத்து அழைக்கிறார். அந்த ஊழியத்தின் மூலியமா ஒரு சில காரியங்கள் மேற்பட்ட தரிசனங்களை நான் செய்கிறேன். அதன்படி காலை ஜெபம், இரவு ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க விருப்பம் உள்ளவர்கள் காலை ஜெபம், இரவு ஜெபத்துல ஆன்லைன்ல தான் பிரேயர் நடக்கும். நீங்க அதை இணைந்து பண்ணலாம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த காலை ஜெபத்துல ஊழியத்தை செய்ய விருப்பம் பண்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம். பண்ண முடியாது. சங்கீதம் வாசிக்கலாம், பாடல் பாடலாம், குடிக்கலாம், ஆராதிக்கலாம் செய்யலாம். தசனம் அதிகமாக நானும் மாத்திரம் உணர்நாட்கள் மாத்திரமே அனுமதி உண்டு.
அதே போல இரவு 9 to 10 மணிக்கு ஜபம் நடத்தும்போது அந்த ஜபங்கள்ல எப்படிலாம் ஜெபிக்கணும், எப்படிலாம் ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறது நான் கற்றுக் கொடுக்குறேன். ஐயா கொடுப்பாரு. இணைந்து ஒருவர் ஆகியிருந்து ஜெபிக்கணும் பண்றதுதான் அதையும் வந்து செயல்படுத்துகிறோம். ரெண்டாவது பைபிள் ஸ்டடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. வாரத்துக்கு 2 முறை, வாரத்துக்கு 2 முறை, வியாழக்கிழமை சனிக்கிழமை. வியாழக்கிழமை மாலை 6 to 7, சனிக்கிழமை காலை 7 to நடைபெறும். அவர்களுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மாலை சந்தால் மட்டும் கட்ட வேண்டியதா இருக்கும். அதில் வந்து அதுல அந்த பைபிள் ஸ்டடியில வந்து நிறைய ரகசியம் தேவனுடைய வெளிப்பாடுகள் வந்து கற்றுக் இந்த பரிசுத்த வேதாந்தம் என்பது சாதாரண விஷயம். இதுல இல்லாத காரியம் கிடையாது. அவ்வளவு விஷயம். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் படித்தவர்கிட்ட கிறிஸ்துவ புத்தகங்கள் அதெல்லாம் வைத்து வார்த்தையை வைத்து நிறைய ரகசியங்களை கற்றுக்கொடுங்க. அவளா இருக்கிற நீங்க நேர்ந்துக்கலாம். மேல விவரங்களுக்கு நீங்க ஐயாவை கற்றுக்கொள்ளுங்க. ஐயாவும் வந்து அதற்கான காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 3 காரியங்கள் பிரதானமாக இப்போ நான் செய்து வருகிறேன். வருங்காலங்கள்ல ஒரு டீச்சர் பயிற்சி ஏற்பாடு ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது சபை வரலாறு எப்படி ஊழியம் செய்யணும், அழைப்புனா என்ன, அவசியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எப்படி கத்தர்கள் நிற்கணும், இந்த மாதிரி காரியங்கள் அடிப்படையான ஊழியர் காரியங்களை கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு நான் ஆரம்பிக்கிறோம். அது கஷ்டமான அர்த்தமாக ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஸ்போக்கன் இங்கிலீஷும் சொல்லித்தரேன். நான் அதை வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படல இல்லைங்க. உங்களால பிடிச்ச காரியத்தை, அதாவது உங்களால பொழுது சொல்லி சொல்லியிருக்கிறேன். அது உங்களால முடிஞ்ச அப்படின்னாட்டி உங்களால எவ்வளவு முடியுமோ அது சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே பேசுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐயா சர்டிபிகேட் கொடுப்பார். தமிழ் மூலியமா ஐயா சர்டிபிகேட் கொடுப்பார். இதுதான் கஷ்டம் தரிசனம். பேரு புகழ்க்காக இந்த இது ஒரு விஷயமாய் என்னோட ராஜ்யத்தின் மகிமைக்காக சேரும். ஜபிச்சுக்கொள்ளுங்க, கஷ்டங்களை ஆசிரியப்பாருங்க. கண்களை மூடி தலைமை தாழ்த்தி ஜபித்து நான் நிறைவு செய்வோம். சொல்லலாமா? ஆமாப்பா, கொடாடி கொடி வாழாது வாழங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் இருக்கிறார்களையும் உண்டாக்கிற சர்வ வாழ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்க நிறுத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நிறுத்துங்க. இந்த தடம் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையாட்கள் பணியாளர்களால் உருவாகிற ஸ்தலமாக இருப்பதாக என்று நான் சொல்லி ஐயாவையும் ஐயாவுடைய
சபையாரையும் ஆண்டவரே அவருடைய பூர்ண சமாதானத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக எங்கள் காரியங்களை ஆசீர்வாதி அடியேரை ஆண்டவரே பயன்படுத்தின ஆசீர்வாதி நடந்தார்கள் எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தையே கொடுக்கிறார். இந்த விஷயம் நல்ல பிதாவே. ஆமென். Right now, ஊழியர்கள்